ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் யாரை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகை திவ்யா கணேஷ், சீரியல் நடிகை. ஸோ தமிழ் சினிமாவில், தமிழ் சீரியலில் ரொம்ப குத்து விளக்கா மாடர்னாகவும் ரொம்ப குத்து விளக்காகவும் இருக்கக்கூடிய ஒரு நடிகையாக திவ்யா கணேஷ் பார்க்கப்பட்டாங்க. ஸோ இந்த பாக்யலட்சுமி சீரியல் மூலமாக மட்டும்தான் இவங்க வந்து ஃபேமஸ் ஆனாங்க. அதுக்கு முன்னாடி இவங்க யார் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த சீரியல் நடித்து ஃபேமஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் இப்போது பிக் பாஸ்ல மூலமாக ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாங்க. அடுத்து பட வாய்ப்புகளுக்காக ரொம்பவே தேடி அலைஞ்ச திவ்யா கணேஷ்க்கு ஏமாற்றமே மேய்ஞ்சிச்சு. ஸோ வேறு வழி இல்லாமல் ஒரு பிட்டு படம் அப்படின்ற இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா ஸ்க்ரீனில், இந்த மாதிரியான ஒரு பிட்டு படம் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு சீரீஸில் நடிக்கிறதுக்கு கூப்பிட்றாங்க நம்ம திவ்யாவை. ஸோ முதல்ல மறுக்கிறாங்க. இல்லைங்க, எனக்கு வந்து ஹோம்லி லுக் இருக்குது, இந்த மாதிரி ஆனால் என்னால் எக்ஸ்போஸ் பண்ணி நடிக்க முடியாது. நீங்கள் எல்லாம் சொல்கிறத பார்த்தா ஏறி உட்காந்து ரைடு பண்ணுற மாதிரி இருக்குது, அப்புறம் வந்து முன்னழகு பாதி காட்டுற மாதிரி இருக்குது, இந்த சீன்ஸ் எல்லாம் என்னால் நடிக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லி ஒதுக்கிட்டாங்க. அப்புறம் வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க, உங்களுக்கு பட வாய்ப்புகள் இல்லை, உங்களுக்கு தேவையான அதாவது ரெமுனரேஷன் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி சொல்லி கன்வின்ஸ் பண்ணி நடிகையை வந்து நடிக்க வச்சுட்டாங்க. ஸோ அந்த உஷ் 3, ஸோ அது வந்து ஒரு பிட்டு சீரீஸ் போல், அது நானும் இன்னும் பார்க்கல. ஆஹா அந்த சீரீஸில் இருக்குது, அந்த பிளாட்ஃபார்மில். ஸோ அதில் வந்து இவங்க எல்லை மீறிய கவர்ச்சி, அதாவது முத்த காட்சிகள், படுக்கறை காட்சிகளை தவறி அதை தாண்டி அவங்களுடைய பாகங்களை வந்து ஃப்ரீயாக விட்டுருக்குறாங்க. அதாவது கவர்ச்சியில் இறங்கி முக்கால்வாசம் முன்னழகிய வந்து காட்டுறது, அப்புறம் வந்து தொப்புளை காட்டுறதுன்னு சொல்லி நிறைய கவர்ச்சியை வந்து கட்டவிழ்த்து விட்டுருக்குறாங்க. நிறைய கிளாமர் லுக் அந்த படத்தில், அந்த சீரீஸில் நடந்திருக்கு. ஸோ இதனால் வந்து நடிகையோடைய மார்க்கெட் வேல்யூ ஏறும், அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த நடிகைக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சிருக்கு. ஏன்னா அடுத்தடுத்து இந்த சீரீஸை பார்த்து நடிகையோடைய அழகில் மயங்கின பல பேர் வந்து நடிகையை அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுடைய படத்தில் நடிக்க. ஸோ ஹீரோயின் சான்ஸ்னு சொல்லி ஆசைப்பட்டு கதை கேட்டால் அதில் வந்து ஒரு விலை மாத கேரக்டரில் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ரோலுக்கு கேட்குறாங்க. இல்லைனா வந்து ஒரு ஐட்டம் டான்ஸ் ஆடுறதுக்கு கூப்பிட்றாங்க. இல்லைன்னா வந்து கவர்ச்சியான ஒரு சீன் இருக்குது, அந்த சீனில் வந்து நடிக்கிறதுக்கு இந்த கிரண் வருவாங்கல்ல, பழைய படத்துலலாம் ஒரு சின்ன கவர்ச்சி ரோலுக்கு வந்துட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ரோலுக்கு வந்து கூப்பிட்றாங்க. இதெல்லாம் மனம் நொந்து போன நடிகை அந்த படத்தில் நடித்தது தப்போ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு கவர்ச்சியான படத்தில் சீரீஸில் நடித்ததால் இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இதே மாதிரியான இதே ஜானரில் தான் வருதே, நம்ம நடிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரிலாம் வராது போலையே அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து பயப்படுறாங்க. ஸோ பேசாமல் வந்து இவங்க கொடுக்குற அமௌண்ட் அதிகமாக இருக்குது இந்த கவர்ச்சி காட்டுறதுக்காக. ஸோ பேசாமல் இந்த கவர்ச்சி காட்டிட்டு இதே ரூட்டில் போயிடுவோமா அப்படின்ற ஒரு குழப்பத்திலையும் நடிகை திவ்யா கணேஷ் இருக்கிறாங்க. ஸோ இவங்க எந்த ரூட் எடுப்பாங்க அப்படின்றது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு கவர்ச்சி ரூட்டு போயிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். இல்லைனா குத்து விளக்கா இருக்கக்கூடிய நடிகை இவ்வளோ ஓப்பனாக காட்ட மாட்டாங்க, அமௌண்ட்டுக்காக இறங்கி வராங்க அப்படின்றது தான் தெரிய வருது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள்.